ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டி சினிமா டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட பேரு ஃப்ராங்கென்ஸ்டைன். இந்த மூவி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்தது. 19th மிட் செஞ்சுரியில நடக்கிற மாதிரி தான் இந்த மூவி முழுசா இருக்கும். இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு நேவி ஷிப் காட்டுறாங்க. அது கடல்ல போயிட்டு இருக்கும் போது அதிக பனி காரணத்தால அந்த கப்பல் பனிக்கு நடுவுல மாட்டிக்குது. இப்போ அந்த உறைஞ்சு போன பனியில மாட்டினதால கப்பலால நகர முடியல. இதனால அந்த ஷிப்போட கேப்டன் வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டா அந்த உறைஞ்சு போன பனியை இடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஏதோ வெடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா அங்க அடிப்பட்ட நிலையில விக்டர்னு ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து ஷிப்ல வச்சிருக்காங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கப்பலை நோக்கி ஜெயிண்ட் மாதிரி ஒரு உருவம் வருது. அதோட சத்தம் கேட்க ரொம்ப பயங்கரமாவே இருக்கு. அதை பார்த்ததுமே அந்த ஷிப்ல வேலை செஞ்சவங்க எல்லாமே அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷிப்போட கேப்டன் அதை சுட்டா அதுக்கு எதுவுமே ஆகல. அந்த கிரியேச்சர் இப்போ கேப்டன் கிட்ட எனக்கு விக்டர் வேணும்னு சொல்லி கேக்குது. அது கோபத்துல அந்த ஷிப்பை புடிச்சு பயங்கரமா ஆட்டுது. அப்போ ஷிப்பு மாட்டியிருந்த பனியெல்லாம் உடஞ்சி அந்த ஷிப்பை இப்போ ஃப்ரீயாவே ஃப்ளோட் ஆகவும் ஆரம்பிக்குது. இப்போ கேப்டன் அதை சுட்டும் சாகடிக்க முடியலங்கிறதால அது நின்றுட்டு இருக்க இடத்த சுத்தி சுட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த கிரியேச்சர் தண்ணிக்குள்ளேயும் மூழ்கி போயிடுது. கிட்ட போய் அந்த கிரியேச்சரை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப விக்டர், நான் தான் அந்த கிரியேச்சரை உருவாக்குனேன், ஆனா அதை என்னால இப்ப கொல்லவும் முடியல, அது கிட்ட நீங்க என்ன ஒப்படைச்சிட்டா அது உங்க எல்லாரையும் சும்மா விட்டுறணும்னு சொல்றான். இப்போ விக்டரோட சைல்ட்ஹுட் ஸ்டோரிய காட்டுறாங்க. விக்டரோட அம்மா ஒரு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க. அவரோட அப்பா ஒரு டாக்டர். அவங்க அம்மாவோட பணத்துக்காக தான் அவர் கல்யாணமும் பண்ணியிருப்பாரு. அவரு விக்டர் பிறந்ததுமே அவங்களை விட்டு வெளியூரும் போயிருப்பாரு. இப்போ ரொம்ப வருஷம் அவர் இல்லாம அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா இப்போ விக்டரோட அப்பா திரும்பவும் அவங்க வீட்டுக்கு வராரு. இப்போ அவங்க அம்மாக்கு செகண்ட் பிரெக்னன்சி டைம்ல அவங்க இறந்தும் போயிடுறாங்க. விக்டரோட அப்பா விக்டர் கிட்ட ரொம்பவே கோவமா தான் நடந்துப்பாரு. அவரை அடிக்கவும் செய்வாரு. அவனுக்கு மெடிசனும் கத்து தருவாரு. ஆனா அவரோட 2வது பையன் கிட்ட அவர் ரொம்பவே பாசமா இருப்பாரு. இப்போ சில வருஷத்துக்கு அப்புறம் விக்டரோட ஃபேமிலியில ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களோட சொத்து எல்லாமே பறி போகுது. அந்த சமயத்துல அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. விக்டர் சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தால ஒரு அரகண்டான ஆளா தான் வளர்ந்திருப்பாரு. அவர் இப்போ நிறைய மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. விக்டரோட அம்மா இறந்ததால ஒரு இம்மார்டலான மனுஷனை உருவாக்கணுங்கிறது தான் அவரோட மோட்டிவாவே இருக்கும். அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறைய ஃபண்டும் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவருக்கு யாருக்குமே ஃபண்ட் கொடுத்திருக்க மாட்டாங்க. இப்போ விக்டரோட தம்பி வில்லியம்ஸ்க்கு கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்திருப்பாங்க. அந்த பொண்ணோட அங்கிள் விக்டருக்கு பினான்ஸ் பண்றேன்னு சொல்வாரு. ஏன்னா அவருக்கு இப்போ உடம்பு முடியாம இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா அவர் இறந்துருவாரு. அதனால அவர் ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னா விக்டருக்கு ஹெல்ப் பண்ணி அவரு இம்மார்டலா ஆகலான்னு அவர் நினைப்பாரு. ஆனா விக்டரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹெல்த்தியான பாடிஸ் மட்டும் தான் தேவைப்படும். அதை வச்சு மட்டும்தான் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகும்னு விக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே அவர் பினான்ஸ் பண்ணுவாரு, விக்டர் எதனா ஹெல்ப் பண்ணுவாருன்னு. வார்ல இறந்து போன சோல்ஜர்ஸோட டெட் பாடிஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து விக்டர் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அவருக்கு நிறைய பவர் தேவையா இருக்கும். அதனால ஒரு ஸ்டார்ம் வர நேரமா பார்த்து அவர் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பிளானும் பண்ணிருப்பாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லாவும் ஆகும். அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வில்லியம்ஸோட ஃபியான்சே தான் அவர் கூட அசிஸ்டும் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க ஊருக்கும் போயிருப்பாங்க. இப்போ விக்டர் உருவாக்குன கிரியேச்சருக்கு எதுவுமே புரியாது. அது உலகமே புதுசா தான் பார்க்கும். அதுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே விக்டர் தான் செய்ய வேண்டியதாவே இருக்கும். ஆனா விக்டருக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. அவர் கோவப்பட்டு அந்த கிரியேச்சரை அதிகமா துன்புறுத்தவும் செய்வாரு. ஒரு நாள் வில்லியம்ஸும் அவரோட ஃபியான்சே எலிசபெத்தும் விக்டரை பார்க்க வருவாங்க. அப்போ விக்டர் அந்த கிரியேச்சரை மறைச்சு வச்சிருப்பாரு. எப்படி எலிசபெத் அதை பாத்துருவாங்க. அவங்க அது கூட நல்லாவே ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. கிரியேச்சர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடும். கிரியேச்சருக்கும் எலிசபெத் ரொம்ப பிடிக்கும். அந்த கிரியேச்சர் இது வரைக்கும் விக்டருங்கிற பேரை தவிர எதுவுமே சொல்லியிருக்காது. ஆனா எலிசபெத் கூட பழகினதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இது விக்டருக்கு பிடிக்காது. ஏன்னா விக்டருக்கு எலிசபெத் மேல ஒரு லவ் இருக்கும். இப்போ அந்த கிரியேச்சரை கொலை பண்ணலான்னு விக்டர் பிளான் பண்ணிருப்பாரு. அதனால எலிசபெத்தையும் வில்லியமையும் வெளியூருக்கு அனுப்பிட்டு அதை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணுவாரு. அவரோட பிளான் தெரிஞ்ச எலிசபெத் திரும்ப அங்க வருவாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் வீட்டெல்லாம் எரிச்சு விட்டுருப்பாரு. அந்த பிளான்ல இருந்து எப்படியும் அந்த கிரியேச்சர் தப்பிச்சு அங்க இருந்து ஓடியும் போயிருக்கும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த கிரியேச்சர் எங்க போச்சுன்னு விக்டருக்கு தெரியல. யாராலையுமே அதை கண்டும் பிடிக்க முடியல. ஆனா இப்போ திடீர்னு அந்த கிரியேச்சர் நல்லாவே பேசுது. விக்டரை தேடியும் வந்திருக்கு. எப்படி அந்த கிரியேச்சர் பேச கத்துக்கிச்சு விக்டரை தேடி வந்தது? விக்டருக்கும் எலிசபெத்துக்கும் என்ன ஆச்சு? வில்லியம்ஸ்க்கும் எலிசபெத்துக்கும் கல்யாணம் ஆச்சா இல்லையாங்கிறது தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன். இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.